ஸோ ஹை ஆல், திஸ் இஸ் ஆண்டனி. வெல்கம் டு கேமிங் வித் ஆண்டனி. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த மொனார்க் ஆஃப் ஜெயன்ஸ் ஆர் மொனார்க் ஆஃப் த பிகினிங் லாஜியாவை டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் சங்ஜினுவை டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டோரிங்கிறதே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேஜ் ஒன் ஹூ ரீட்ஸ் அ ஃபியூச்சர் ஆர் ஃபார்ச்சூன் எவ்ரி திங், அதாவது ஒரு ஒரு ஹண்டரோட பவர் ஸ்கேலை தீர்மானிக்கக்கூடிய அந்த அவங்களோட செக்ரட்டரியும் சேர்ந்து ஒரு எஸ்ட்ராங்க் ஹண்டர், அதாவது நேஷனல் லெவல் எஸ்ட்ராங்க் ஹண்டர்ஸ் ஒரு ஒருத்தரை பார்க்கறதுக்காக போவாங்க. அதுலேருந்து தான் இந்த ஸ்டோரிங்கிறதே ஸ்டார்ட் ஆகுது. அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோஃபர் ரீட். ஓகேங்களா, கிறிஸ்டோஃபர் ரீட் தான் அவரோட பேர். அவரை பார்க்கறதுக்காக தான் மெயினாகவே போகிறாங்க. ஓகேங்களா, அவரை பார்க்கறதுக்காக தான் மெயினாகவே போகிறாங்க. அவரை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோட லைஃபுக்கு ஒரு த்ரெட் இருக்குது. நான் இன்றைக்கி ஒரு என்ன சொல்கிறதுனா என்னோட நேற்று ஒரு ட்ரீமில் உங்களை யாரோ ஒருத்தங்க மிஸ்டீரியஸ் ஃபிகர்ஸ் சாகடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ட்ரீம் வந்தது. ஸோ அதனால் உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கறதுக்காகவும் செக்யூரிட்டி எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறதுக்காகவும் நான் வந்திருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டு இந்த கிறிஸ்டோஃபர் ரீடுக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கும். நான் ஒரு நேஷ்னல் லெவல் ஹண்டரா, என்ன கொள்றதுக்கு எவன்டா வருவான்? அது இல்லாமல் என்கிட்ட இருக்க பவருக்கெல்லாம் எவனும் என்னை டச் பண்ண முடியாது. ஓகே, என்கிட்ட இருக்க இதுக்கெல்லாம் எவனும் என்னால் டச் பண்ண முடியாது. நீ எப்படி எனக்கு நீங்கள் பாதுகாப்பு வருவீங்க? நான் என்னையெல்லாம் சாவடிப்பான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படிங்கிற மாதிரி இந்த கிறிஸ்டோஃபர் ரீட் கோவப்பட்டுருவார் மனுஷன். ஏன்னா ஒரு எஸ்ட்ராங்க் ஹண்டராக இருந்தாலே அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவல் எஸ்ட்ராங்க் ஹண்டர். ஓகேங்களா, ஸோ ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் மேன் இன் ஹோல் வேர்ல்டு. ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது என்ன சாக்கடிக்கிறதுக்கு எவன்டா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த செல்னர், அதாவது அந்த மேஜோட பேர் செல்னர். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நான் கண்டது உண்மைதான், உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது இவர் என்ன பண்ணிடுவார்னா இல்லை அந்த மாதிரினா எனக்கு தேவையும் கிடையாது, எதுவும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போகலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிடுவார். சரி, வேறு வழி இல்லையே, என்ன பண்ண முடியும்? ஒரு நேஷனல் லெவல் ஹெஸ்டாங் கண்ட்ராக இருக்கார், அவர் சொல்லிடுறது கேட்டு தான் ஆகணும். நம்ம தான் எவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளோ பெரிய ஃபியூச்சரை பார்க்குற மாதிரி தான் இருந்தாலும் சரி, நம்ம போய் தான் ஆகணும்னு சொல்லி போயிடுவாங்க. இந்த இடத்துல என்ன ஆகுனா சஞ்சினுவும் அந்த ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் அந்த ரெஸ்டாரண்ட் கேட்டை பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே வருவார். அந்த கேட் அங்கே கோஸ்ட் ஆயிரும். இதை பார்த்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட எல்லா பீப்புளும் ஷாக் ஆயிடுவாங்க. ஒன் மேன் இருந்து ஒரு ரெஸ்டாரண்ட் அந்த கேட்டையே க்ளோஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி எல்லா பீப்புளும் தெரிஞ்சிருக்கு. வேர்ல்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஓகேங்களா, வேர்ல்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். இது அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஜப்பான் அந்த இவங்க அந்த சவுத் கொரியாவில் அந்த எல்லா சவுத் கொரியன் ஹண்டர்ஸ் எல்லாம் அழிக்கணும், அது ஜிஜு ஐலாண்டில் அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அதை பற்றி ஒரு பேச்சு போயிட்டுருக்கும். இந்த இடத்துல இந்த ஜப்பான் அந்த இதை முடிச்சதுனால அங்கே ஒரு பார்ட்டி நடந்துகிட்ருக்கும். அந்த பார்ட்டியில் தாமஸ் ஆண்ட்ரேவும் கலந்துருப்பார். தாமஸ் ஆண்ட்ரேவும் கலந்துருப்பார். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, சஞ்சினுவை ஒரு ஆளாக முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் எதுவுமே வெட்டு கட்டலையே, இல்லை எனக்கு பெட்டு கட்டினீங்கன்னு தாமஸ் ஆண்ட்ரேன்னு சொல்லிட்டு இருப்பார். ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் சஞ்சினுவோட பவர் என்னன்னு சொல்லி. பிகாஸ் ஈ கேன் ஈஸிலி டிஃபீட் தட் டஞ்சன்ங்கிறது அவர் பெட் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி சஞ்சினு முடிச்சிருப்பார். ஓகேங்களா, ஆர்ஜின் கில்ட்னு ஒரு கில்ட்டியுமே உருவாக்கியிருக்காருன்னு கேட்கும் போது ஒரு கில்ட்டியும் ஓப்பன் பண்ணிட்டாரா மனுஷன் அப்படின்னு மாதிரி அதை நினச்சி இது பண்ணிட்டு இருக்கோம். இந்த பக்கம் சஞ்சினுவை அந்த அவங்களோட ஆர்மி அதெல்லாம் வச்சு இது பண்ணிட்டு இருப்பாரு. முடிச்சது பார்த்து இந்த மிலிட்ரி மெம்பர்ஸு எல்லாருமே ஷாக்ல இருப்பாங்க. ஆனால் இவருக்கு தெரியும் இவரெல்லாம் ஈஸியாக முடிச்சிருவாரு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தெரியும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் செக்ரட்டரியாக இருந்த இவருக்கு கோட்டரேஜ்க்கு அவங்க இது பண்ணுவாங்க. நம்ம இப்போ அந்த ஒரு பார்ட்டிக்கு போகிற மாதிரி இருக்கும், நீங்கள் வரீங்களா அப்படின்னு மாதிரி கேட்கும் போது எஸ் ஐல் பி தேர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னா போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு என்ன ஆயிரும்னா உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் ஒரு சீரியஸ் ஆகிடுச்சுங்கிற மாதிரியும் ஒரு நியூஸ் வரும். அவர் இட்டர்னல் ஸ்லீப்புக்குள்ளே போகிற மாதிரியும் ஃபுல்லாக அந்த இட்டர்னல் ஸ்லீப்புக்குள்ளே போகிற மாதிரியும் அந்த ஜின்வோட அப்பா ஃபால் ஆயிடுவார். ஃபுல்லாக இதுக்குள்ளே போயிடுவார். இதுக்கு மேலே எந்திரிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இவருக்கு கிடைக்கும், ஜின்வோக்கு கிடைக்கும். ஸோ இதையும் நினச்சி அவர் யோசிச்சுட்ருப்பார். ஓகேங்களா, இது நினச்சி யோசிச்சுட்டு இருப்பாரு. ஸோ அந்த மனா பவர் இதுவாக இருக்கா, ஃபேமிலியில் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த மனா பவரோட அந்த ஏற்றுக்காத மனுஷங்களுக்கு தான் இந்த இட்டர்னல் ஸ்லீப்புங்கிற டிசீன்ங்கிறது வரும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் இவருக்கும் தெரியும். ஸோ இதை கேட்டுட்டு இவரும் கொஞ்சம் சோகமாக என்ன பண்ணுறது, எதுவுமே பண்ண முடியாதுல்ல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இவர் உட்காந்துட்டு இருப்பாரு. சரி பரவாயில்ல, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, நம்மளும் இங்கே சேர்ந்துட்டோம்,
அப்பாவோட அந்த இதையுமே பார்க்க முடியாது. இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து யோசிச்சுட்டு இருப்பாரு லைக் வந்து சஞ்சினுவோ. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹோமுக்கு போகலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து போயிடுவாங்க. இந்த விஷயம் வந்து இவருக்கு தெரியும் சஞ்சினுக்கு, ஏன்னா ஆல்ரெடி வந்து அந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் இல்லைங்களா, நான் வந்து எவ்வளோ காசு வேணால் தரேன், என்னை வந்து சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சஞ்சினுவோ கிட்ட கேட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து இல்லை என்னால் பண்ண முடியாது அப்படி மாதிரி இருப்பாங்க. அதில் ஜின்னுவை பார்த்துட்டு வந்து ஜின்னுவுக்கு வந்து கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, மனசு கேட்காது. நான் யாருக்காகவும் பண்ணல, பட் ஜின்னுவுக்காக நான் பண்ண தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்ணிடுவாருன்னா லைக் வந்து என்ன பண்ணிடுவாருன்னா அவர் வந்து அவரோட அந்த மருந்தை யூஸ் பண்ணிடுவார். ஓகேங்களா, அந்த மருந்தை யூஸ் பண்ணி இவரை இது பண்ணி விட்டுருவாரு, எழுப்பி விட்டுருவாரு. அந்த இடத்துல வந்து இந்த அந்த இவங்களை பார்த்துருவாங்க. லைக் வந்து ஒன் ஆஃப் த சில்ட்ரன் வந்து பார்த்துருவாங்க. லைக் வந்து இவங்க அதாவது தங்கச்சியா அக்காவான்னு தெரில, அக்கான்னு தான் நினைக்கிறேன், அவங்க பார்த்துருவாங்க அவங்க அப்பா எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்கிறது. இந்த நியூஸ் வந்து அந்த ஜின் ஓக்கும் போயிடும், அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குமே போயிடும். ஸோ வந்து இட்டர்னல் ஸ்லீப்லேருந்து இவர் வந்து எழுந்திரிச்சிட்டாரு அப்படிங்கிறது தெரிய வந்துடும். லைக் இந்த இடத்துல வந்து நான் வந்து அவருக்காக பண்ணல, என் கூட அசிஸ்டண்ட்டாக இவ்வளோ நாள் சுற்றிட்டு இருந்தானே அவனுக்காக தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மனசு. லைக் வந்து அந்த இடத்துல ஜின்னுவும் வந்து லைக் தன் கூட இருக்கவங்களுக்கு எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் தான் வந்து ஜின்னு. ஸோ அதை வந்து அப்படி பார்த்துருப்பாரு. இதில் கிறிஸ்டோஃபர் ரீடுக்கு அவரோட ஹவுஸுக்கு அப்படிருப்பாங்க. என்னடாவது லைக் வந்து சவுண்ட் ஏதோ வந்துட்டு இருக்கு, யாரா இருக்கீங்க உள்ள வாங்கடா நேருக்கு நேரம் மோதி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து லைக் வந்து எவனோ வந்து உருட்டிட்டு இருக்க மாதிரி சவுண்டு கேட்கும், இல்லை யாரும் நடந்துட்டு இருக்க மாதிரி சவுண்டு கேட்கும், எவன்டா அது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போயிருப்பாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து 3 கேரக்டர்ஸ் வந்திருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து 3 கேரக்டர் வந்திருக்கும். அந்த இடத்துல வந்து இவர் வந்து இந்த கிறிஸ்டோஃபர் ரீடை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். இவங்கெல்லாம் வந்து ரூலர்ஸ் பெஸ்ட் பர்சன்னு சொல்லுவாங்க. ரூலர்ஸ் பிளஸ்டு பர்சன்ஸ்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா லைக் வந்து எப்படி சொல்கிறதுனா வந்து இந்த மொனார்க்கு ஆப்போசிட்டாக இருக்கவங்க தான் ரூலர்ஸ். இந்த ரூலர்ஸ் வந்து சில இண்டிவிஜுவல்ஸ்க்கு செலக்ட் பண்ணி அவங்களோட பவர்ஸை வந்து கொஞ்சம் வந்து பிஸ்டோப் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் தான் பிஸ்டோப் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த பிஸ்டோப் பண்ணியிருப்பாங்க. அந்த பிஸ்டோப் பண்ண பர்சன்ஸ் தான் வந்து ரூலர்ஸ் பெஸ்ட் பீப்புள் ஆர் ரூலர்ஸ் பெஸ்ட் ஹண்டர் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். அதில் ஒன் ஆஃப் த பீப்புள் வந்து இவர் கிறிஸ்டோஃபர் ரீடு. அது இன்னொருத்தவங்க யார் பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆண்ட்ரே. ஓகேங்களா, தாமஸ் ஆண்ட்ரே. அதுக்கப்புறம் வந்து ஜின்னுவோட அப்பா, நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதில் வந்து மெயினாக வந்து இவரும் ஒருத்தர். ஸோ இவர் வந்து அந்த ரூலர்ஸ் கொடுத்து அந்த பவரை யூஸ் பண்ணி இவங்க எதிராக நிற்கலான்னு சொல்லி நிற்குவார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 3 பேருமே மொனார்க்ஸ். ஓகேங்களா, ஒருத்தர் ஃப்ராஸ்ட் மொனார்க்கு, ஒருத்தர் வந்து பீஸ்ட் மொனார்க்கு, இன்னொருத்தவங்க பிளேக் மொனார்க்கு. ஓகேங்களா, 3 பேர் மொனார்க்கு. 3 மொனார்க்கு எனக்கு எதிராகலாம் நிற்க முடியாது, ஒரு அந்த சின்ன பவரை வச்சுட்டுலாம் நிற்க முடியாது, அதனால் போட்டு தள்ளிட்டு போயிடுவானுங்க அவனுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து என்ன நடக்குது இந்த இடத்துல, லைக் வந்து நிறைய பீப்புள் வந்து இங்கே வந்திருக்காங்க. ஸோ வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பாப்புலர் ஆக போகிறீங்க போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து இது வந்து இக்ரீஸ் வந்து சொல்லிட்டு கிடக்கும் இந்த இடத்துல. ஓகேங்களா, இக்ரீஸ் வந்து சொல்லிட்டு இருக்கோம். அவங்க வந்து ஒரு பிரைவேட் கிளாஸ் அந்த இதில் வந்து அப்படியே போயிட்டு இருக்க மாதிரி வந்து போயிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து நீ வந்து ஓவராக வந்து இதெல்லாம் பார்த்துட்ருக்க, என்ன சொல்கிறதுனா வந்து லைக் வந்து கொரியன் ட்ராமாலாம் பார்க்குற, அதை கொஞ்சம் நிறுத்து, மைலீச்சு மைக்கிங்கு ஏன் இந்த ட்ராமா அப்படின்னு மாதிரி கேட்டுட்ருப்பாரு. ஏன்னா வந்து இக்ரீஸ் இல்லை வெறும் வந்து நிறையா வந்து ஸோ லைக் வந்து கொரியன் ட்ராமா பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா, அதை பார்த்துட்டு வந்து அந்த வேர்டிங்ஸு அதெல்லாம் வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூஸ் வந்து இந்த இடத்துல ஸ்ப்ரெட் ஆகும். அதாவது சங்ஜினோவுக்கு வந்து இந்த கிறிஸ்டோஃபர் ரீடை வந்து இறந்த விஷயங்கிறது வந்து இவர் லைக் வந்து இன்னொரு மனுஷன், அதாவது அந்த இவங்க கூட இருந்திருப்பாங்க இல்லைங்களா, மேஜ் கூட இருந்திருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க லைக் வந்து கிறிஸ்டோஃபர் ரீடை வந்து கொன்னுட்டாங்க யாரோ ஒருத்தாங்க, ஒரு நேஷனல் லெவல் ஹண்டரை வந்து கொன்னுட்டாங்க. அதில் கொன்னதில் வந்து சஸ்பெக்டாக வந்து ஒருத்தரை வந்து நாங்கள் வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா வேறு யாரும் இல்லை, லைக் வந்து உங்களோட அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது சங்ஜினோ வந்து கொஞ்சம் வந்து இதாகிடுவார், டென்ஷன் ஆகிடுவார். டென்ஷன் ஆகி என்னடா என் அப்பாவை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, அவர் காணாமல் போய் எவ்வளோ வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்கும் அவரை கண்டுபிடிக்க முடியல, கேட்டுக்குள்ளே போனவரை நீ வந்து அவர் வந்து இங்கே வந்து கொன்னுட்டாருங்கிற மாதிரி நீ வந்து மென்ஷன் பண்ணுற, இதை நான் நம்பணுமா அப்படின்னு சொல்லி இவனே அடிக்காது. இவனை வந்து ஆல்மோஸ்ட் வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஓகேங்களா, அந்த அந்த அத்தாரிட்டிவ் ஹேண்டாக லைக் வந்து இந்த ரூலர் ஹேண்டை வச்சு இது பண்ணிடுவார். அப்படின்னு சொல்லும் போது இவங்க சொல்லுவார், ஒரு டஞ்சன்லேருந்து அவங்க அப்பா வந்து வெளியே வந்த மாதிரியும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து அந்த டாங்ஸங் கூட வந்து சண்டை போட்ட விஷயம், அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து தப்பிச்ச விஷயம், அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இவங்க வந்து ரீல் பண்ணுவாங்க. அது இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் கில்ட் கான்ஃபரன்ஸ்க்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஓகேங்களா, ஸோ அந்த இன்டர்நேஷ்னல் கில்ட் கான்ஃபரன்ஸில் அதை பற்றி பேச போகிறாங்க, நீங்களும் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து அங்கே போயிடுவார். மனுஷன் போய் வந்து இந்த விஷயம் தான் பேசிகிட்டு இருப்பாங்க, இந்த கிறிஸ்டோஃபர் ரீட் இறந்தது
அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்களை ஃபஸ்ட்டு இந்த இந்த கில்ட் கான்ஃபரன்ஸ் எல்லாம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இது வந்து கேட்டுட்டு இவருக்கு அனாயிங்காக தான் இருக்கும். ஏன்னா வந்து சங்ஜின்வோ டசன்ட் பிலீவ் தட் மை ஃபாதர் வில் டூ தோஸ் திங்ஸ் அண்ட் ஆல். ஸோ வந்து அதை பற்றிலாம் அவரெல்லாம் நினைக்கவே கிடையாது. அப்படி பண்ணியிருந்தாலும் பரவாயில்லடா, நான் வந்து மொத்த இதுக்கு எதிராக தாண்டா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாசான ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. அது லேட்டரான பார்ட்டில் பார்ப்போம், கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்ப்போம். அது வந்து ரொம்ப மாசாக இருக்கும். தட் எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட நேஷனல் லெவல் ஹேஸ் ரேங்க் ஹண்டர்ஸ், பெரிய பெரிய கில்ட்டோட வந்து லீடர்ஸு, ஆனால் நிறைய பீப்புள் அந்த இடத்துல இருப்பாங்க. ஓகேங்களா, அந்த பீப்புளுக்கு எதிராக வந்து அவர் சொல்லியிருப்பாரு. அது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, லைக் வந்து ஹோல் வேர்ல்டையே வந்து எதிர்க்க மாட்டான் அந்த இடத்துல. ஓகேங்களா, ஹோல் வேர்ல்டையே எதிர்க்க மாட்டான் அந்த இடத்துல. வந்து ஒரு பெரிய வந்து இதுவே நடந்திருக்கும் அந்த இடத்துல. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து இந்த சாய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட அந்த வைஸ் கில்ட் மாஸ்டர் வந்து வெளியே போனதை பற்றி கேட்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பி உள்ளே வரதை பற்றி கேட்பாங்க. அது ஒரு சின்ன பொலிட்டிக்கல் ட்ராமா மாதிரி போயிட்டுருக்கும். ஏன்னா வந்து சாயோட அந்த இதுவாக இருந்தாங்க வந்து சாயின் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கில்ட்டுகளை யார் சங்ஜினோ கில்ட்டில் சேரணும்னு சொல்லி இங்கேருந்து லெஃப்ட் ஆகிருப்பாங்க. ஓகேங்களா, இங்கேருந்து லெஃப்ட் ஆகிட்டு அவர் வந்து ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி திருப்பி இங்கே வந்து சேர்ந்துருப்பாங்களா. அதுக்கு ரிகார்டிங் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்ன்றது இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கும். அதோட பெரிய மேட்டர் இல்லை. அது வந்து ஈஸியாகவே இந்த சாய் வந்து டீல் பண்ணிடுவார். ஸோ அது வந்து அந்தளவுக்கு மேட்டர்ஸான விஷயம் இல்லை. அதை பற்றி தான் இந்த இடத்துல மோஸ்ட்லி பேசிகிட்டு இருப்பாங்க. வேறு எதுவும் பற்றி அவ்வளோ பேச மாட்டாங்க. ஸோ வந்து அவங்க திருப்பி வருவாங்களா, திருப்பியும் உங்களோட அந்த கில்ட்டில் தான் இருப்பாங்களா அப்படின்னு மாதிரி கேட்டுருப்பாங்க. எஸ், அவங்க வந்து திருப்பியும் வந்துட்டாங்க. அவங்க என் கில்ட்டில் தான் இருக்காங்க. அவங்க எப்போவுமே என் கில்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சாய்ஸ் சொல்லிடுவார். ஏன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கில்ட்டு இந்த ஹண்டர் கில்ட்டுங்கிறது இந்த சவுத் கொரியாவை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் பிக்கஸ்ட் கில்ட். அண்ட் வந்து ஒரு பெரிய வந்து நம்பர் ஆஃப் ஹண்டர்ஸ் வச்சிருக்க ஒரு கில்ட் வந்து இந்த சாய் ஜோஹினோட கில்ட் அது ஆக்சுவலி. ஸோ அந்த ஹண்டர்ஸ் கில்ட்டுங்கிறது. ஸோ இதில் வந்து லைக் வந்து எஸ் வந்து ஒரு பெரிய கில்ட்டாக இருக்கும் போது லைக் வந்து கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா. முக்கியமாக திடீர்னு வந்து இந்த வாய்ஸ் கில்ட் மாஸ்டர்லாம் வந்து வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி உள்ளே வர்றது, அதை பற்றியெல்லாம் தெரியும் இல்லைங்களா. ஆனால் சாய்க்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து இந்த சாய் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சங்ஜின்வோ மேலே கண்ணு இருக்குது. மேபி வந்து ஷீ இஸ் லவ்விங் ஹிம் மேபி. அதே மாதிரி கோஹன் ஹீக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, கோஹன் ஹீக்கும் தெரிஞ்சிருக்கும், சாய்க்குமே தெரிஞ்சிருக்கும். அது வந்து ஏன்னா வந்து அவங்க மேலே கண் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து சாயன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் அவர் அதை கண்டுக்க மாட்டார். அந்த கேர்ளை என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம். பட் அவங்க வந்து ஆஸ் லாங் அஸ் திருப்பி வந்துட்டாங்க இல்லைங்களா, பிரச்சனை இல்லை. அவங்க அப்படி போயிருந்தா கூட என்னோட கில்ட்டு நான் சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவர் நினச்சிட்டு இருப்பாரு. ஸோ அதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்க மாட்டார் மனுஷன். ஓகேங்களா, அதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்க மாட்டார். அவங்க போனதை பற்றியும் யோசிக்கல, அவங்க திருப்பி வந்ததை பற்றியும் யோசிக்கல. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோஹன் ஹீக்கு வந்து நியூஸ் வரும். இந்த ஜப்பான் அந்த எஸ்ட்ராங் கில்ட் அந்த இது வந்து இது பண்ணுது. அதுக்கப்புறம் சங்ஜினோ வந்து அந்த இன்டர்நேஷனல் கில்ட் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண போகிறது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கோஹன் ஹீக்கு வந்து தெரிய வரும். அது இல்லாமல் வந்து இந்த கிறிஸ்டோஃபர் ரீடை வந்து கொன்னது, அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இவருக்குமே தெரிய வரும். ஸோ இவருக்குமே தெரிய வரும். அதை பண்ணிச்சு இவர் பார்த்துட்டு இருப்பார். ஏதோ ஒன்று பெருசாக நடக்க போகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நிறையா வந்து அன்ஃபார்ச்சுனேட் திங்ஸ் எல்லாம் வந்து தொடர்ந்து ஹேப்பன் ஆகிட்டே இருக்குது. அந்த பெரிய கேட்டுக்கும் சரி, இப்போ வந்து கிறிஸ்டோஃபர் ரீடை வந்து லைக் வந்து இறந்ததுக்கும் சரி நிறையா வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. யாருன்னா வந்து நம்ம கோஹன் ஹீ யோசிச்சுட்டு இருப்பாரு. ஏன்னா ஒரு அன்ஈஸி ஃபீலிங் வந்து ஸ்டார்டட் ஆகிருக்கும். எப்படின்னா வந்து ஆஃப்டர் த டெத் இல்லை, பிஃபோர் இட் செல்ஃப் அந்த இதுக்கு வந்து அந்த அன்யூஷுவல் அந்த திங்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். இந்த இடத்துல வந்து இவர் இருக்காங்க தாமஸ் வந்து இந்த டாங்ஸோவை கூப்பிட்டு என்னதான் உனக்கும் வந்து சங்ஜினோவுக்கும் பிரச்சனை அப்படின்னு பதிலாக கேட்டிருப்பாரு. அதில் வந்து அந்த லைக் வந்து அந்த அவங்க அண்ணன் மேட்ரு அது இதுங்கிற பேசிட்டு இருப்பாரு. நீ வந்து எதுவுமே பண்ணாத அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, இந்த மேட்டரை நீ ஜென்ட்லியாக ஹேண்டில் பண்ணுறது தான் உனக்கு நல்லதுன்னு மாதிரி சொல்லியிருப்பாரு. நீ சஞ்சீவ் பின்னா போனீங்கன்னா மேபி வந்து ஐ கான்ட் லைக் வந்து டூ எனி திங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். பட் இருந்தாலும் வந்து இவனுக்கு வந்து அந்த ப்ரைடுன்னு ஒரு விஷயம் இருக்கும். யாருன்னா டாங்ஸுக்கு லைக் வந்து என்னதான் நிறைய அவன் கில்ட் லீடரே மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் மேன், அதாவது நம்பர் 1 ஹண்டர்னு சொல்லப்படுற ஒரு ஆளுமும் சொல்லியும் கூட இவர் வந்து இது பண்ண மாட்டார். லைக் வந்து அதுதான் என்ன சொல்கிறதுனா வந்து ஜஸ்ட்டு எப்படி சொல்கிறது, அவர் வந்து கண்டுக்கவே மாட்டார். அவர் வந்து லைக் வந்து ஆணவமாக தான் இருப்பார். அந்த ப்ரைடுங்கிறது வந்து ஓவர்டேக் பண்ணிடும் இந்த டாங்ஸுவை. ஓகேங்களா, ஓவர்டேக் பண்ணி லைக் இவர் ஒரு வேலையை பார்த்து விட்ருவார். அது வந்து இந்த ஃபியூச்சர் இதில் தெரிய வரும். லைக் வந்து இதுக்கு மேலே நான் வந்து பேசுறதுலாம் உங்களுக்கு தெரியும். இந்த டாங்ஸோ ஒரு விஷயம் பண்ணிடுவார். ஆனால் டாங்ஸோவை பற்றி அந்த செக்ரட்டரிக்கு தெரியும். என்னதான் நான் சொன்னாலும் வந்து இந்த டாங்ஸோ வந்து அடங்க போகிறது இல்லை. ஹி வில் டூ சம்திங் கிரேசி தட் வில்
லைக் வந்து ட்ரிகர் சங்ஜின் ஹோ. அதனால வந்து பெரிய ஒரு கட்டாஸ்ட்ரஃபியாக நடக்க போகுதுங்கிற விஷயம் வந்து லைக் வந்து இந்த செக்யூரிட்டி வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க தாமஸ் ஆண்ட்ரே கிட்ட. இவனும் வந்து அதே லுக்கில் தான் இருப்பான். லைக் வந்து இவன் வந்து அடங்குற மாதிரியெல்லாம் இல்லை பார்த்தா, இவன் அடங்குற மாதிரியெல்லாம் இல்லை இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல இருக்கும். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து இந்த கெல்ட் கான்ஃபரன்ஸ் நடக்கிறதுக்காக வந்து இந்த இடத்துல வந்து சங்ஜின்ஹோ வந்திருப்பாரு. எல்லா பெரிய பெரிய ஹண்டர்ஸுமே அந்த இடத்துல வந்திருப்பாங்க. நாட் ஈவன் சிங்கிள் ஹண்டர்ஸ், எல்லாருமே. லைக் லியோனார்டெல்லாம் ரொம்ப பெரிய ஹண்டர், அவருமே வந்திருப்பாரு. லியோனார்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஹண்டர்ஸ் லைக் வந்து தாமஸ் ஆண்ட்ரே, அதுக்கப்புறம் பெரிய பெரிய கில்ட்டு சேர்ந்தவங்க. இந்த ஜாப்பனீஸ் வந்து லியூ, அவர் வந்திருப்பாரு. ஜாப்பன் இல்லை, சைனீஸில் மிகப்பெரிய ஒரு ஹண்டராக இருக்க அந்த லியூ வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்திருப்பாங்க இந்த இடத்துல. ஓகேங்களா, நிறைய பேர் இந்த இடத்துல வந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து லைக் வந்து அந்த கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறதுக்காகவும் லைக் வந்து என்ன அஜெண்டா இதுக்கு மேலே பேச போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் வந்திருப்பாங்க. இந்த லியோனார்டு வந்து பார்த்தவனே கண்டுபிடிச்சிருவாரு. இவர்கிட்ட வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குங்கிறத பார்த்தவனே கண்டுபிடிச்சிருவாரு இந்த லியோனார்டு. ஏன்னா வந்து அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா வந்து சங்ஜின்ஹோ இஸ் நாட் அ பர்சன் ஹூ ஹேவ் என்ன சொல்றது, நம்ம வந்து மெஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. சங்ஜின் லைக் வந்து லியோனார்டுக்கு வந்து மிஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாகவே தெரிஞ்சு போச்சு. இந்த இடத்துல வந்து 3 பேர் வந்திருப்பாங்க. லைக் வந்து அந்த யோவும் வந்திருப்பாரு, லைக் வந்து ஜின்னுவும் வந்திருப்பாங்க. இது சவுத் கொரியாவை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருப்பாங்க இவங்க 3 பேருமே. ஸோ ஆர்ஜின் கில்ட் சார்பாக இவங்க 2 பேரும், இந்த கில்ட் சார்பாகவும் வந்திருப்பாங்க. அண்ட் ப்ளஸ் வந்து அந்த மேஜர் செக்ரட்டரியாக இருந்திருப்பாரு இல்லைங்களா அந்த மனுஷன், அவர் பேரும் கிறிஸ்டோஃபர் தான். ஓகேங்களா, ஸோ அவருமே வந்திருப்பாரு. அவர் தான் வந்து இன்வைட் பண்ணியிருப்பார் பார்க்க போனால். லைக் இந்த விஷயங்களெல்லாம் வந்து சொன்னதே யாருன்னு பார்த்தீங்கன்னா இவராக தான் இருப்பார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து இப்போ இங்கே இருக்க எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ வந்து இந்த இடத்துல தான் வந்து இவருக்கும் லியோவுக்கும் சங்ஜினோவுக்கும் ஒரு சின்ன ஒரு இது ஃபேஸ் ஆஃப் கூட கிடையாது, சின்ன ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் இந்த இடத்துல தான். ஏன்னா வந்து அவரும் வந்து பேசியிருப்பார். லைக் வந்து ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாரு. அதாவது உங்கள் லைக் வந்து ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா இருந்துக்காமல் பார்த்துக்கோ, அப்படி இருந்துச்சுன்னா நான் தான் வந்து முதலாலாம் வந்து தடுப்பேன் அப்படின்னு மாதிரியே சொல்லியிருப்பாரு மனுஷன். லைக் வந்து அதுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குற மாதிரி தான் வந்து இந்த கான்ஃபரன்ஸில் பெருசாக ஒரு டாக் கொடுத்துருப்பாரு சங்ஜின்ஹோ. ஓகேங்களா, அதுக்கு தான் பெருசாக ஒரு டாக் கொடுத்துருப்பாரு. இந்த கிறிஸ்டோஃபரோட இறப்பு வந்து இந்த ஹண்டர் அசோசியேஷனோ ஹோல் டுகெதர் இன்டர்நேஷ்னல் ஹண்டர் அசோசியேஷனுக்கே ஒரு பெரிய இழப்பு. ஏன்னா வந்து இஸ் ஒன் ஆஃப் த லைக் வந்து இந்த நேஷ்னல் லெவல் ஹண்டர். அப்படியே இருக்கும்போது அவரே ஒருத்தவங்க கொண்டிருக்காங்கும் போது இந்த இடத்துல வந்து ரொம்ப பெரிய ஒரு இது இருக்குது, ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது இந்த இன்டர்நேஷ்னல் கில்ட் கவுன்சில் வந்து சும்மா விடாது. யாருக்கு ஒன்றாலும் சரி சும்மா விடாது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், அந்த காமிஷ், அதாவது அந்த ஃபஸ்ட்டு ட்ராகன் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஃபஸ்ட்டு ரைடில் ஓப்பன் பண்ண அந்த ட்ராகன், ஃபஸ்ட்டு எஸ்ட்ராங்கன் ட்ராகன், அந்த ட்ராகனோட அந்த ரூயின் ஸ்டோனு, அந்த ரிமைன்ஸ்லாம் காட்டுவாங்க இவருக்கு. இதுக்கு ஒரு ரூயின் ஸ்டோன் இருக்குது, அந்த ரூயின் ஸ்டோனை உங்களுக்கு நான் ஆஃபர் பண்ண போகிறேன். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அந்த காமிஷை வந்து ஷேடோ ஆக்கிறதுக்கான ஒரு இதுவுமே நான் உங்களுக்கு வந்து இது பண்ண போகிறேன் லைக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த கவுன்சிலர்ஸ், அந்த பெரிய அந்த கவுன்சிலர் சேர்ந்த மெம்பர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த கிறிஸ்டோபர் சொல்லியிருப்பாரு. இதை கேட்டு வந்து இவருமே கொஞ்சம் ஷாக்காக இருப்பார். ஓகே, என்ன வந்து ரியலி வந்து அந்த இதெல்லாம் எனக்கு கொடுக்க போகிறீங்களா, அந்த ரூயின் ஸ்டோனும் அதே மாதிரி வந்து அந்த இதையும் எனக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்களான்னு கேட்கும்போது எஸ் வி வில் டூ தட். ஏன்னா வந்து ஒரு காம்போசிஷனாக இருக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. சரி, ஐ வில் அக்செப்ட் யுவர் காம்போசிஷன் அப்படிங்கிற மாதிரி காம்பன்சேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு இந்த இடத்துல வந்து சங்ஜின்ஹோ. ஓகேங்களா, ஏன்னா வந்து இட்ஸ் எப்படி சொல்கிறது, அந்த ஃபஸ்ட்டு அந்த ட்ராகன் ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்டில் இது கேட்டில் வந்து அந்த ஒரு மிருகம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் அதோட ரூயின் ஸ்டோனும் கிடைக்குதுங்கிற போது ரொம்ப நல்லது தானே. அது யார் தான் வந்து லைக் வந்து விடுவாங்க அப்படின்னு. அதே ட்ராகன் ஆக்கிட்டா ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான ட்ராகனாக இருக்கும் அது. அதை வச்சு நம்ம வந்து என்ன வேணால் பண்ணலாமே, லைக் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல் ஆகிடலாமே அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இது இருக்கும். இந்த இடத்துல வந்து அவங்களோட அந்த கில்ட்டுன்னு சொல்ல மாதிரி அந்த குழுவோட அந்த லீடர்கிட்டையுமே பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பாசிபிள் தானா, அவரால் வந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. சரி, நம்ம வந்து ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் என்னதான் இந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிடும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து லைக் வந்து இவருமே வந்து சரி சஞ்சினுவை கூட்டிகிட்டு போங்க, அந்த இடத்துக்கு நானும் வரேன், லைக் என்ன தான் அந்த இடத்துல நடக்குதுங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. யாருன்னா வந்து சஞ்சினுவோ வந்து அந்த ரிமைன்ஸ்க்கும் அதே மாதிரி அந்த ரூயின் ஸ்டோன்ஸ்க்கும் வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க.
லைக் வந்து கூட்டிகிட்டு போகும்போது ரொம்ப செக்யூரிட்டியாக தான் இருக்கும். லைக் வந்து அது வந்து ஒரு அண்டர் கிரவுண்டில் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அண்டர் கிரவுண்டில் வந்து ரொம்ப செக்யூரான ஒரு வாலெட்டில் தான் அந்த அதுவே வச்சுருப்பாங்க. லைக் வந்து இவரையுமே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துல கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக வந்து அந்த இடத்துல இந்த ரிமைன்ஸ் வந்து லைக் வந்து அது எலும்பு கூட அந்த இதில் தான் இருக்கும் ரிமைன்ஸ். ஏன்னா வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி டிஃபீட் பண்ண ஒரு மான்ஸ்டர் அது. சரிங்களா. அந்த ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து டிஃபீட் பண்ணப்பட்ட ஒரு மான்ஸ்டர் அது. அப்படிங்கும்போது ஏதோ இந்த இடத்துல தான் அந்த லைக் கண்ணாடி பெட்டியில் அந்த ரிமைன்ஸை வச்சுருக்கிறது மாதிரி நீங்கள் பார்த்துருக்கலாம். அதே மாதிரி அதோட ரூயின் ஸ்டோனுமே லைக் வந்து ஒரு லைக் வந்து பாதி மனுஷன் கூட கால்வாசி மனுஷன் அளவுக்கு அந்த ரூயின் ஸ்டோனோட அந்த சைஸ் இருக்கு. ஸோ சேட். ஸோ அந்த அளவுக்கு அந்த ரூயின் ஸ்டோனும் இருக்கு. ஸோ இதுதான் வந்து இது வரைக்குமே மனுஷன் ஃபேஸ் பண்ணதுலேயே ஒரு மிகப்பெரிய த்ரெட்டு. இதான் வந்து லைக் வந்து சமாளிக்கிறதுக்கு எவ்வளோ எஸ்ட்ராங்கோட அந்த லைக் வந்து உயிர் கேட்டுச்சு தெரியுமா. இப்போ இதை ஃபீட் பண்ணவங்க தான் இப்போ வந்து இந்த நேஷ்னல் லெவல் ஹண்டர்ஸாக இருக்காங்க, நம்பர் 1 ஹண்டர்ஸாக இருக்காங்க அப்படின்னு மாதிரி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதில் 4 பேர் தான் டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் இந்தியா சேர்ந்தவர். லைக் வந்து ஒருத்தர் இந்தியா சேர்ந்தவர். எஸ், சித்தார்த் பச்சன். தேர் இஸ் அன் இந்தியன் ஹண்டர் ஹூ இஸ் அன் நேஷ்னல் லெவல் ஹண்டர் லைக் சித்தார்த் பச்சன். பட் அவர் இறந்துருப்பார். அது எப்படி இறந்துருப்பாருன்னு தெரியல. ஒரு மிஸ்டீரியஸ் கேஸில் இறந்துருப்பாங்க. மேபி வந்து அந்த மொனாக்ஸே வந்து கொண்டிருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே. ஏன்னா கிறிஸ்டோபர் ரீடை கொண்ட மாதிரி அந்த மொனாக்ஸே வந்து கொண்டிருக்கலாம் இந்த ஸ்டோரியில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சினு வந்து ஒரு பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து எல்லா ஹண்டர்ஸும் உயிரோட வந்துடுவாங்க. அதில் அவரும் உயிரோட வந்துடுவார். அது வேறு, அது வந்து செப்பரேட்டான ஒரு விஷயம். அது ரொம்ப லாஸ்ட்டில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதை விட்டுருங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து சஞ்சினு என்ன பண்ணிடுவார்னா அந்த காமிஷா வந்து டிராகனை எழுப்பிடுவார். டிராகனை எழுப்பின உடனே அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது சஞ்சினுவாலையும். ஏன்னா வந்து தட் இஸ் டூ பவர்ஃபுல். ஓகேங்களா. டூ பவர்ஃபுல். லைக் வந்து அதை வந்து என்ன சொல்கிறதுனா வந்து அந்த கண்ணாடியெல்லாம் உடச்சி கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிடும். ஓகேங்களா. கொஞ்சம் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுவோம் அந்த இடத்துல பண்ணதுக்கப்புறமும் கூட எப்படியோ கஷ்டப்பட்டு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவார் மனுஷன். கண்ட்ரோல் பண்ணி அதுக்கிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்பார். இந்த மொனார்க்கு, அந்த ரூலர்ஸு, அதை பற்றியும், ஏன் இந்த கிறிஸ்டோபர் ரீடை வந்து கொண்டது, அதுக்கப்புறம் உன்னோட ரியல் மாஸ்டர் யார், நீ எதுக்கு வந்து லைக் வந்து பூமிக்கு வந்த, நிறைய விஷயங்கள் வந்து பற்றி வந்து லைக் மனுஷன் வந்து கேட்பாரு. என்னோட ஃபார்மர் மாஸ்டர் வந்து லைக் வந்து மொனார்க் ஆஃப் டிராகன்ஸ் ஆன்டாரியஸ், அவருக்கு நான் மாஸ்டர் இருந்தேன். அவர் தான் என்னோட மாஸ்டராக இருந்தார். இப்போ நீங்கள் இருக்கீங்க. ஐ நோ யூ ஆர் ஷேடோ மாஸ்டர் லைக் வந்து மொனார்க். லைக் வந்து நீங்கள் இப்போ புதுசாக என்னை வந்து நீங்கள் இது பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஓகே, நீங்கள் என்ன உங்களுக்கு தெரியணும்னு சொல்லுங்கள், நான் வந்து சொல்கிறேன். ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் டைம் தான் இருக்குது. நான் வந்து இதாகிடுவேன், என்ன சொல்கிறதுனா லைக் வந்து மறைஞ்சிடுவேன், டிஸ்ட்ராய் பண்ணிடுவேன் அப்படின்னு மாதிரி டிஸ்ட்ராய் ஆயிடுவேன் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது ஓகே பரவாயில்ல, பட் உனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உன்னோட அந்த இதை வச்சு நீ சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கும் சஞ்சினுவுக்கு. ஓகேங்களா. அந்த மொனார்க் அண்ட் ரூலர்ஸை பற்றி, அதுக்கப்புறம் வந்து இந்த டிராகன்ஸோட அந்த கிங்கை பற்றி, அவனுமே இந்த இடத்துக்கு வரப்போகிறது, அதெல்லாம் பற்றி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விஷயங்கள் அவருக்கு தெரிய வரும். இதெல்லாம் பார்த்துட்டு வந்து இந்த இருக்க பீப்புள்ஸே வந்து ரொம்ப இதுவாக இருப்பாங்க. என்னடா இது இவ்வளோ பெரிய டிராகனை வந்து ஷேடோ ஆகுனது மட்டும் இல்லாமல் அதுக்கிட்டே வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு மனுஷன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ரைட்ரா அப்படின்னு மாதிரி இது பண்ணும்போது அதுவும் வந்து ஸ்லோலி மறைஞ்சிரும். ஏன்னா வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி இறந்த ஒரு இதுவாக இருக்குமா, அதோட சோல் பார்ட்டிக்கல் அந்த இதெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும். அந்த ஒரு ரீசன்னால தான் வந்து அது டக்குன்னு மறைஞ்சிடும். இந்த இடத்துல சாரி ஃபார் யூர் லைக் எப்படி சொல்கிறது, உங்களை வந்து இவ்வளோ வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, அதுக்கெல்லாம் சாரி. லைக் வந்து எனக்கும் அவ்வளோக்கு நியூஸுங்கிறது கிடைக்காம போயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு டேமேஜும் பண்ணிட்டேன், நான் வந்து காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் போயிடுவார். ஏன்னா டென்ஷனாக தான் போவார். ஏன்னா வந்து எதுவுமே லேர்ன் பண்ணியிருக்க மாட்டார். மோஸ்ட்லி யூஸ்ஃபுல்லாக எதையும் லேர்ன் பண்ணியிருக்க மாட்டார். அந்த காமிக்ஸ் கிட்ட இருந்து ஃபேஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மனுஷனுக்கு இருக்கும். லைக் வந்து இதுவாக தான் இருக்கும். அப்போ வந்து அந்த இன்டர்நேஷ்னல் அந்த கில்ட் கவுன்சிலுக்கு வந்து போகிறதுக்காக லைக் வந்து அதுக்கப்புறம் வந்து ஜின்வூ எல்லாருமே வந்து போயிட்டுருப்பாங்க. திடீர்னு பார்த்து ஜின்வூவை காணாமல் போயிருப்பார். எங்கே போனான், என்ன ஆச்சு, ஏதோ போயிருப்பான், எங்கேயோ பராக்கு பார்த்துட்டு எங்கேயாச்சும் போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து லைக் வந்து இவர் நினச்சிட்ருப்பார். சரின்னு சொல்லி இதாயிரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து இவருக்குமே கால்ஸ் எல்லாம் வந்திருக்கும். லைக் வந்து அந்த அங்கே நடந்ததை பற்றி அதை பற்றி எல்லாம் வந்து கால்ஸ் வரும். இதுக்கு மேலேயும் வந்து கொஞ்சம் வந்து இந்த லைக் வந்து என்ன சொல்கிறதுனா இந்த கவுன்சிலுக்காக போகிறதுக்கான அந்த கவுன்சில் முன்னாடி பேசுறதுக்கான அந்த டைமுக்குள்ளே தான் இந்த இடத்துல வந்திருக்கும். ஓகேங்களா. அதுக்காக வந்திருக்கும். அதே மாதிரி வந்து
உலகத்தில் வந்து நிறைய இடத்துல வந்து நிறைய கேட்ஸ் வந்து ஓப்பன் ஆகிற விஷயமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிவீல் ஆகிருக்கும். நிறைய இடத்துல வந்து இப்போ கேட்ஸ் ஓப்பன் ஆகுமா, லைக் வந்து கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்கிறது, அது எத்தனை மொனாக் இருக்காங்களோ ரிமைனிங் மொனாக்காக இருக்காங்களோ எல்லா மொனாக்கு ஏற்ற மாதிரி வந்து அது கேட்ஸுமே ஓப்பன் ஆகிற அந்த விஷயங்கிறது தெரிய வந்திருக்கும் இந்த இடத்துல. ஸோ அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயந்தான். அது வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயந்தான். அதுவும் வந்து இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து லைக் என்ன சொல்கிறது, இந்த சங்ஜினா வந்து அந்த இது லைக் வந்து அந்த இவன் வந்து இது பண்ணது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இவருக்கு தெரியும். அது எப்படி இருந்தாலுமே வந்து இவருக்குரிய பீப்புள், அதாவது இவர் லைக் வந்து பாதுகாக்கணும்னு நினைக்கிற பீப்புளுக்கெல்லாம் வந்து இது வச்சிருப்பாரு. என்ன சொல்றதுன்னா வந்து அந்த என்ன சொல்றதுன்னா அந்த ஷேடோ வச்சிருப்பாரு. ஓகேங்களா, ஷேடோ வச்சிருப்பாரு. இந்த இடத்துல வந்து யாரோ லைக் வந்து ஸ்னீக் அட்டாக் பண்ற விஷயம் வந்து தாமஸ் அண்ட்ரேக்கும் தெரியுது. ஏன்னா அவரோட கில்ட்டியும் அவரை வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு நடக்குது, ஏன் இப்படி பண்றாங்க, யார் இவனுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இவருக்குமே லைக் வந்து ஒரு இதுவா இருக்கும். இவரும் வந்து தன்னோட ஷேடோஸ் எல்லாம் வந்து தன்னோட பீப்புள் அவங்கள வந்து பாதுகாப்புன்னு சொல்லி அனுப்பி வச்சிருப்பாரு. லைக் வந்து ஆனால் வந்து ஏதோ ஒன்று வந்து அன்யூஷுவலாக நடக்குது, யாருக்கும் ஏதோ நடக்குது போல இருக்கு, ஆனால் எனக்கு தான் எதுவும் தெரிய மாட்டேங்குது, என்ன இது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை அவருக்கும் வந்து தோணிக்கிட்டே இருக்கும். யாருக்கும் ஏதோ நடக்குது, பட் என்ன ஆகுது, யாரோ ஒருத்தங்க வந்து டிஸ்ட்ரெஸ்ல இருக்காங்கங்கிறது புரியுது, பட் யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான் இவருக்கு புரியல. அப்போதான் வந்து இந்த டாங்ஸோட வந்து அந்த ஒரு நினைப்புங்கிறது இவருக்கு வருது, இவன் ஏதாச்சும் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வந்து அவன் பிரதரை தான் நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைமே நான் கொண்டுட்டேனே, அதுக்காக ஏதாச்சும் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கும்போது ஜின் ஓ வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒன்று நடந்திருக்கு ஜின் ஹோக்கு, அது வந்து தெரிய வருது. தாமஸ் ஆண்ட்ரேக்கும் வந்து லைக் வந்து தெரிய வந்தது, ஓகே இவன் வந்து ஏதோ பிடிச்சி வச்சுட்டான் போல இருக்கு, சஞ்சினும் அங்கே தான் போயிட்டு இருப்பார் போல இருக்கு, நம்மளும் அந்த இடத்துல சீக்கிரமா போகணும், இல்லைன்னா வந்து டாங்ஸும் நம்ம பார்க்கவே முடியாது போல இருக்கு அப்படின்னு பார்த்தா வந்து லைக் வந்து இந்த நியூஸுங்கிறது வரும். இந்த இடத்துல வந்து ஆப்வியஸ்லி சங்ஜின்வோக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருன்னா வந்து ஜின்வோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி இருக்கும்போது வந்து அவன் மேலே யாராச்சும் கை வச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து லைக் வந்து விடுறதுக்கான சான்சஸ்ங்கிறது ரொம்ப கம்மி. ஓகேங்களா, விடுறதுக்கான சான்சஸ்ங்கிறது கம்மி. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல தான் வந்து கிக் ஆஃப் ஆகும். எப்படின்னா வந்து இந்த டாங்ஸோக்கும் லைக் வந்து சங்ஜினோக்கும் அந்த ஃபைட்டுங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிக் ஆஃப் ஆகும். இந்த இடத்துல எல்லாருக்குமே தெரிய வந்துடும், இந்த இடத்துல வந்து அந்த ஃபைட்டுங்கிறது கிக் ஆஃப் ஆக போகுது, சங்ஜினோக்கும் டாங்ஸோக்கும் எப்படியாச்சும் போய் நம்ம தடுத்து தான் ஆகணும், இல்லைன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவுக்கு இந்த ஒரு இடமே மாறிடும். ஸோ ஏன்னா 2 ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்து ஒரு சண்டை வந்துச்சுன்னா அந்த சண்டையை வந்து கண்டிப்பாக வந்து இந்த உலகம் தாங்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிடும். ஸோ இந்த இடத்துல நான்